ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவை புட்டு உதிரி உதிரியான ரவை புட்டு எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்போ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ரவையை வறுத்தெடுக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை இதோட சேர்த்துக்க போகிறோம். நல்லா வறுத்துக்கிடணும். ரவை நல்லா சூடாகிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறோம். ரவை நல்லாவே மணம் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கிடணும். நம்ம லேசாக வெதுன்னு வெந்நி கொஞ்சம் எடுத்துக்கிடணும். அதாவது வெந்நினா ரொம்ப சூடாக இல்லை, லேசான அந்த தண்ணியோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். ரவையோட சூடு ஆறையும் நம்ம லேசாக வெதுன்னு இருக்க தண்ணியை லேசாக ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா உதிரியாக வர்ற மாதிரி கிண்டி விட்டுக்கணும். இதோட நம்ம தேங்காய் பூ சேர்க்க போகிறோம். தேங்காய் பூவில் இருக்கிற அதில் கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கும். அதனால் நம்ம இதில் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். தேங்காய் பூ கொஞ்சம் சேர்க்கும். தேங்காய் பூ சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறோம். இப்போவே நமக்கு நல்ல புட்டு பதத்துக்கு வந்துருச்சு. இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கான புட்டு ரெடி. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. ஈரமான துணியில் நம்ம செஞ்சு வச்ச ரவையை வச்சாச்சு. இப்போ இதை இப்படி மூடி விட்டுற போகிறோம். நம்ம காட்டன் துணி தான் யூஸ் பண்ணணும். மூடி வச்சாச்சு. மூடி வச்சு மூடிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஆவி பறக்கு. இது நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லாவே வெந்திருக்கு. நம்ம இந்த சூடோடே குட்டி குட்டியாக இருக்கிறத நல்லா நசுக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ நமக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
நல்ல பூ போல் உதிரி உதிரியாக அழகாக இருக்குது. நமக்கான ரவை புட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.